எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்னொரு ஃபுட் ரிவ்யூவில் உங்களை பார்க்க வந்திருக்கோம். தந்தூர் சாப் ஹவுஸ் சென்ட்ரல் லண்டனில். இது வந்து கோவன் கார்டனில் இருக்குது. தந்தூர் சாப் ஹவுஸோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். உள்ளார போனோன்னையும் உங்களுக்கு வந்து சீட்டிங் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட தான் உட்காரலாம். ஆனால் இதோட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஓப்பன் கிச்சன் மாதிரி ஒரு இது மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சுட்டு உள்ளார என்ன நடக்குதோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஷெஃபெல்லாம் குக் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தடில் வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து தந்தூர் சாப் ஹவுஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா சாப் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. டிஃப்ரெண்ட் கட்ஸ் ஆஃப் மீட்டை வேறு ஃப்ளேவரில் கொடுப்பாங்க. அது வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ஸ்டைலோட மீட் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு இவங்க இதில் நம்மளோட ஸ்பைசஸ்லாம் போட்டு அதை வந்து ஒரு டேஸ்டியாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வீக் டேஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து வேறு மெனு, ஆனால் வீக்கெண்டில் ஒரு டிஃப்ரெண்ட் மெனு பண்ணுறாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். மெயினாக வந்து எங்களோட பையன் தரனோட பர்த்டே வேறு. ஸோ ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை புக் பண்ணோம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த மைட்டி தாலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மைட்டி தாலி வந்து 2-3 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து மைட்டி தாலிக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வெஜ்ஜு, இன்னொன்று நான்வெஜ்ஜு. நம்ம எல்லாருமே நான்வெஜ் ஈட்டர்ஸ்னால நம்ம நான்வெஜ்ஜு மைட்டி தாலி ஆர்டர் பண்ணோம். அது வந்து 70 பவுண்டுக்கு வருது. நம்ம ஊர் காசுக்கு 7,000 ரூபா. இப்போ இந்த மைட்டி தாலி இது வந்து நான்வெஜ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம்ல. ஸோ இதோட உள்ளார இருக்க என்னென்ன விஷயங்கள் அவங்க தராங்க அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த பிளேட் எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் தான் இது ஃபுல்லாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இது டிஷ்ஷஸாக அவங்க பிரித்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், நடுவில் நைஸாக வந்து பன்னீரை ஒருத்தி தூக்குறா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுல்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த சின்ன சின்ன கிண்ணியில் ஒரு 5-6 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, ஆனியன் ரிங்ஸு. அது பார்த்தீங்கன்னா அந்த ஆனியன் ரிங்ஸ் உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா நிம்பு மசாலா ஃப்ரைஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒரு சாட் ஐட்டம், சிக்பி சாட் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாலடு. அந்த சாலடுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே ரைட்டில் போனீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ஸ்பினச் அண்ட் மஸ்டர்ட் க்ரீன் சாகு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் தால். இதுதான் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்புறம் வந்து ஒரு டெசர்ட்னு ஒன்று வச்சாங்கங்க, கோல்ட் ரோஸ்டட் பைனாப்பிள்னு. ரொம்ப சுமாராக இருந்தது. பட் ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த பிளேட்டில் அப்படியே பார்க்கும்போது மீட் ஐட்டத்துக்கு வருவோம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அது வந்து லேம். அது தந்தூர் ஐட்டம்ஸ்னே கொடுக்குறாங்க. அதில் வந்து லேம் கொடுக்குறாங்க. அதுவும் லேம்க்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்ரித்சரி கிறிஸ்பி லேம் சாப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அது சரி ஜூஸியாக சான்ஸே இல்லாமல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ தந்தூர் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நடுவில் பாருங்கள், அங்கே ஒரு சிக்கன் தெரியுது பாருங்கள். அந்த சிக்கன் வந்து அவங்க வந்து தந்தூர் ரோஸ்டட் சிக்கனுங்கிறாங்க. அது வந்து ஹவுஸ் தந்தூர் ரோஸ்டட் சிக்கனுங்கிறாங்க. அது வந்து ஒரு சிக்கனை வச்சு கீழே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் பிரெட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மசாலாலாம் தடவி ஒரு குழம்பு மாதிரி போட்டு அது நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு மேலே இந்த சிக்கனை வச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் வேறு என்ன கொடுக்குறாங்கன்னா, இன்னும் 2 ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க அந்த தந்தூர்லேயே. ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். ஒன்று வந்து அம்ரித்சரி சொல்லிட்டேன் முன்னாடி, லசூனி பன்னீருங்கிறாங்க. அந்த பெரிய பன்னீர் ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அது பெருசாக நல்ல பெரிய பீசஸ்ஸு. நான் திருப்பி லேம்பை காமிக்கிறேன். அப்புறம் வந்து ரொட்டியில் நிறைய ப்ரெட்ஸில் தந்தூரி ரொட்டி இருக்குது, பட்டர் நான் இருக்குது, சிக்கி ரொட்டி இருக்குது, அப்புறம் பட்டர் சிக்கன் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் சரியாக வந்து ஒரு ஃபுல் அந்த பட்டர் சிக்கன் நானுங்கிறாங்களே, அந்த நானும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக கொடுக்குறாங்க. இப்போ காலிஃப்ளவர் காமிக்கிற பாருங்க, அதுதான் இப்போ சாப்பிட்டு இருக்காப்புல. ஸோ அது வந்து சரியாக இருக்கும், சரி டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்னென்னா, அதுவும் வந்து இதில் தந்தூர்லேருந்து தான் வருது. அது தந்தூர் ரோஸ்டட் காலிஃப்ளவருங்கிறாங்க. அப்புறம் நான் இப்போ வந்து சாட் டேஸ்ட் பண்ணேன். சாட்டும் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. சான்ஸே இல்லாமல் இருந்தது. அந்த சாட்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த சாகு வந்து டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டு. ஃபுல்லாக இந்த பஸ்லிக்கீரை அதை போட்டு கொடுத்துருந்தாங்க. வெஜ்ஜு நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் பிளாக் தாலும் சூப்பராக என்ஜாய் பண்ணாப்புல ரெனி. ரொம்ப அம்சமாக இருந்தது, சான்ஸே இல்லாமல் இருந்தது, டேஸ்டியாக இருந்தது.
எனக்கு வந்து வெஜ்ஜில் அவ்வளோவா பிடிக்கல, பட் ஷி என்ஜாய்ட் இட். அப்புறம் சிக்கன் தாங்க, சிக்கன் வந்து அந்த டிக்கா, அது வந்து பிளாக் பெப்பர் சிக்கன் டிக்காங்கிறாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் இது பன்னீர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது. பாருங்கள் இந்த பன்னீர் இது நாங்கள் ஒரு ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் 2வது ஆர்டர் கூட நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் சாப்பிட்டோன்னே சரி எல்லாருமே பசங்க நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. 2வது ஆர்டர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க ரொம்ப சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஸோ கடைசியில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அது மறக்க முடியாத டே அது. ஸோ இங்கே பாருங்கள் அந்த சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் வந்து அந்த இது குழம்பு மாதிரி மேலே டாப்பில் ஊற்றி, அதுதான் பட்டர் சிக்கன் நானுங்கிறாங்க. அந்த பட்டர் சிக்கன் நானில் இந்த பட்டர் சிக்கனில் வர கிரேவி இருக்குல்ல, அதை ஊற்றி அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்றாங்க. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் வந்து பரோட்டா சால்னா அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் இதுதான் தந்தூரி சிக்கனு, தந்தூரி ஹவுஸ் தந்தூர் சிக்கன் நாங்கள். அது வந்து தந்தூர் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, நல்ல சாஃப்டாக வெந்திருந்தது, சரி டேஸ்ட்டாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது, நல்ல ஒரு லெக் பீஸை சூப்பராக. இது வந்து தை பீஸ் வாங்கல, தையும் லெக்கும் அந்த ஒரு ஃபுல் பீஸை பண்ணாங்க. தரோன்னு அதை பேக் பண்ணி வீட்லேயும் வச்சு வந்து சாப்பிட்டோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாங்கள் தான் முக்கால்வாசி நாங்கள் அங்கே பண்ண முடியல, அன்றைக்கி கொஞ்சம் சில காரணங்கள்னால நாங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருந்தது. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணோம். இந்த ஐட்டம்லாம் இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மோக்டு டொமேட்டோ சில்லி, அப்புறம் டேம்ரிட் சட்னி, புளி சட்னி ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஆபர்ஜின் ரைத்தாங்கிறாங்க, அது வந்து நம்ம கத்திரிக்காய் ரைத்தா. அப்புறம் வந்து கோர்மா மேயோ, கோகோனட் யோகட்டு, அப்புறம் மின்ட்டு கொரியாண்டர் சட்னி, இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ போய் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. ஏன்னா கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ப்ரைஸி, 2வது வந்து இதோட இஷ்யூ என்னென்னா ரைஸ் எதுலேயும் இல்லை. ஸோ அது ஒன்று மட்டும் தான் மைனஸ் இருந்தது, பாக்கியெல்லாம் ஓகே. நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க ஆனால் இந்த தாலி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே 2 to 3 people சாப்பிட்லாம். 60 pounds 6000 ரூபாய்க்கு கிடைக்கிது. என்னென்னா அந்த இதில் வந்து அந்த மைட்டி தாலி நான்வெஜ்ஜில் கிடைக்கிறது முக்கால்வாசி ஐட்டம் இதில் இருக்குது. ஸோ அந்த ஆனியன் ரிங்கு, சிக்பி சாட்டு, நிம்பு மசாலா, ஸ்பினேஜ் அண்ட் மஸ்டர்டு, பிளாக் தால், இதெல்லாம் காமனாக வச்சுக்கிட்டானோ. அந்த ஃபஸ்ட்டு கிண்ணியில் கிடைக்கிது, எல்லாத்தையும் கிண்ணத்தில் கிடைக்கிது, எல்லாமே ஒரே மாதிரி. அதே மாதிரி ஃப்ரம் த தந்தூர்னு பார்த்தீங்கன்னா லசூன் பன்னீர், நம்ம அந்த பெரிய பெரிய பன்னீர் பார்த்தோமா அது அப்படியே வச்சுருக்காங்க. பீட்ரூட்டு ஷீக் கபாப் தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. தந்தூர் ரோஸ்டட் காலிஃப்ளவர் அதுலேயும் போட்டிருந்தாங்க, சரியா. ஸோ அதோட ஒரு சப்செட் தான் இது. அப்புறம் பிரெட்ஸில் பார்த்தீங்கன்னா தந்தூர் ரொட்டி கொடுத்துருக்காங்க, பட்டர் நான் கொடுத்துருக்காங்க, சிக்கன் பட்டர் நான், இதில் வெறும் பட்டர் நான். அப்புறம் வந்து இது சிக்பி ரோட்டி கொடுத்துருக்காங்க. சைடில் வர சட்னிஸ்லாம் ஒரே மாதிரி தான், டெசர்ட்டும் ஒரே மாதிரி தான். ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை சாப்பிடுங்க. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபைனல் வேர்டிக்ட் டைம்ங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், இது நீங்கள் பார்க்காம விடக்கூடாது. எல்லா வீடியோஸும் இப்படி தான் வரப்போகுது. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அப்படின்னா கோவன் கார்டனில் ட்ரஃபல் கார்டன் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்குது. சேரிங் கிராஸில் இறங்கினோன்னே 2 நிமிஷத்தில் அப்படியே போனீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் உள்ளார போயிடலாம். ஸோ ரொம்ப பக்கம், ப்ராக்சிமிட்டி டு த ஸ்டேஷன் தான் பார்க்கணும், ஏன்னா சென்ட்ரல் லண்டனாலே அப்படி தான். 2வது விஷயம் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது. ஆம்பியன்ஸ் வந்து தந்தூர் சாப் ஹவுஸ் மாதிரியே வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் உள்ளார நீங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஷெஃப் என்னென்ன பண்ணுறாருனோ ஃபுல்லாக அந்த கண்ணாடியில் ஃபுல்லாக வெட்ட வெளிச்சமாக காமிச்சிட்டாங்க, அது நல்லா இருந்தது. பட் ஒரு குறுகிய ஒரு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மாதிரி கொஞ்சம் சின்னதாக எங்களுக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை வாவ் அப்படி ஒரு ஃபேக்டர் இல்லை, ஒரு நார்மலாக இருந்தது. அடுத்தது வந்து இந்த தாலி மட்டும் தான் நாங்கள் சாப்பிட போனோம். ஸோ இதை பற்றி மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருந்தது டெஃபினட்டாக சொல்லியே ஆகணும். ஸோ நம்ம வந்து ஃபுல் ரெஸ்டாரண்ட் வந்து மண்டே டு சாட்டர்டே வேறு மெனு, சண்டே மட்டும் தான் இந்த தாலி. மைட்டி தாலியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து தந்தூரோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு குறை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரைஸும் அதே மாதிரி சிக்கன் கறியோ மட்டன் கறியோ வைக்கல, பாக்கி எல்லாம் சூப்பர். ஓகே, ஸோ இன்னொன்று விஷயம் நம்ம விடவே முடியாது, மறக்கவே முடியாது, ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இது பார்த்திங்கன்னா தாலிங்கிற பார்க்கும்போது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஷேரிங் நீங்கள் வந்து எத்தனை பேர் பண்ணாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க.